வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்ததால் புதுச்சேரி தண்ணீரில் தத்தளித்தது. நகர கிராம பகுதிகள் கடும் சேதத்துக்குள்ளானது. அதே நேரத்தில் தமிழகத்தின் சாத்தனூர் வீடூர் அணைகளின் உபரி நீர் திறப்பால் புதுச்சேரி பகுதி தென்பண்ணையாறு சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் கடும் சேதத்துக்குள்ளானது. 4 பேர் உயிரிழந்தனர். குடிசை வீடுகள், கல் வீடுகள் இடிந்து விழுந்தன. மேலும் புதுச்சேரி, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதியாக புதுச்சேரி அரசு அறிவித்த நிலையில் புதுச்சேரியில் 2வது நாளாக மத்திய குழு ஆய்வு செய்தது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று முதல் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் பாகூர், இருளஞ்சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது மத்திய குழுவிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆய்வுக்கு பிறகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தற்பொழுது 2வது நாளாக மத்திய குழுவினர் 2 குழுவாக பிரிந்து ஒரு குழு காட்டேரிக்குப்பம், சந்தை புதுக்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. ஒரு குழு காலாப்பட்டு, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட நகர பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராம பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு அங்கு ஏற்பட்ட கடல் அரிப்பு உள்ளிட்டவைகளை பார்வையிட்டது. மேலும் அங்குள்ள மக்களிடம் மழை பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். ஆய்வின் பொழுது காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர், துணைமின் நிலையம் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்தனர். ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உடன் இருந்தார். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு சேதங்களை மதிப்பீடு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். மேலும் கிராம பகுதிகளான சந்தை புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், சுத்துகேணி, துத்திப்பட்டு, ஊசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் முதலமைச்சர் தலைமையில் மத்திய குழு ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய குழு புதுச்சேரியிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் டாக்டர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு புதுச்சேரிக்கு வருகை புரிந்தது. முதலில் பாகூர் துணைமின் நிலையத்திற்கு வருகை புரிந்த மத்திய குழு அங்கு கனமழையினால் ஏற்பட்ட சேத விவரங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் மற்றொரு குழு புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் சென்று சேத விவரங்களை ஆய்வு செய்தது. புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான டிஎன் பாளையத்தில் உள்ள இருளர் குடியிருப்பு, மலட்டாறு பாலம், அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழு இடையர்பாளையம் பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தையும், என்ஆர் நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளையும், நோனங்குப்பம் ஆற்று பகுதியை ஆய்வு செய்தனர். பின்னர் மரப்பாலம், துணைமின் நிலையம், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், உப்பனாறு வாய்க்கால், உதயஞ்சாலை, ஆரம்ப சுகாதார நிலையம், வைத்திக்குப்பம், கடற்கரை பகுதி ஆகிய பகுதிகளுக்கு சென்று சேத விவரங்களை ஆய்வு செய்தனர். மற்றொரு குழுவினர் பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான முள்ளோடை, கொமந்தான்மேடு, பெரிய ஆராய்ச்சிக்குப்பம், குருவினத்தம், சோரியங்குப்பம், இருளஞ்சந்தை, சித்தேரி, கரையாம்புத்தூர், பனியடிக்குப்பம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வெள்ளம் மற்றும் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்பொழுது புயல் மழை மற்றும் வெள்ள சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு மற்றும் நிவாரண பணி மற்றும் உதவித்தொகைக்கு தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறினார். இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌகான்,
மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக கடந்த 1969 வென்று திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவையில் ராமச்சந்திரன் நுழைந்தார். அவர் 1969 முதல் 74 வரை திமுக இடதுசாரி ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதைத் தொடர்ந்து 1974 முதல் 77 வரை அதிமுக அரசிலும் அமைச்சராக இருந்தார். பின்னர் 1980 முதல் 83 வரை திமுக அரசில் முதல்வராக இருந்தார். 1984 முதல் 94 வரை திமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். பின்னர் 1994 முதல் 97 வரை அதிமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். அதைத் தொடர்ந்து 1990 முதல் 91 வரை திமுக ஜனதாதள கூட்டணியில் முதல்வராக இருந்தார். பின்னர் 2001 முதல் 2006 வரை சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தார். கடந்த 2006 முதல் காங்கிரஸில் இருந்தார். வயது முதிர்வு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகியிருந்தார். அண்மையில் வயது முதிர்வினால் வீட்டில் விழுந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இன்று காலமானார். முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் மரணம் அடைந்ததையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஒரே நாளில் 48.45 சென்டிமீட்டர் மழை பதிவாகி புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி பலத்த காற்று வீசியதால் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தது. மீன் இணைப்பு புதுச்சேரி முழுவதும் துண்டிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி மேலும் சாத்தனூர் வீடூர் அணைகளின் உபரி நீர்த்திறப்பால் சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்றுகளில் வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. இந்த பேரிடர் காலத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்தனர். இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் 24 மணி நேரத்தில் மின் இணைப்புகளை சரி செய்து மின்துறையினர் மின் இணைப்பு வழங்கினர். மேலும் பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சியினர் மழைநீரை ராட்சச மோட்டார் பம்புகளை கொண்டு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டதால் ஒரே நாளில் மழைநீர் வடிந்து புதுச்சேரி இயல்பு நிலைக்கு வந்தது. மேலும் வனத்துறையினர் வேரோடு சாய்ந்த மரங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தினர். பேரிடர் காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றிய மின்துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை மற்றும் காவல்துறை ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அசைவ விருந்து வைத்து அசத்தினார். சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, முட்டை, பாயாசம், சாதம், ரசம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளோடு விதவிதமாய் தடவிடல் விருந்து வைத்து அசத்தினார். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தனது கையால் உணவு பரிமாறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணங்கியபடி நின்றது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறுகையில், பேரிடர் காலத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்த அரசு ஊழியர்களுக்கு ஊக்கம் அளிப்பதோடு அவர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக தன்னால் முடிந்தது என்றும், பேரிடர் காலத்தில் குடும்பங்களை மறந்து மக்களுக்காக உழைத்த அரசு ஊழியர்களுக்கு எனது உறவுகளாய் நினைத்து நான் வைத்த விருந்து என நிகழ்ச்சியோடு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார். புதுச்சேரி மதகடிப்பட்ட கிராமத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி ஐயப்பன் சுவாமிக்கு கன்னி பூஜை மற்றும் விளக்கு பூஜை விழாவிற்கு ஏற்பாடு செய்தனர். அதன்படி நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் ஐயப்பன் விளக்கு பூஜையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கன்னி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகள் SPS பிரபு என்கின்ற பிரபாகர் செய்திருந்தார். வீராம்பட்டினம் குருசுவாமி வீரன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்.
This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி ஏசி ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு சைனீஸ் தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்வெஜ் மீல்ஸ், கரிசோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏசி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் டிஎஸ் கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லா ரெஸ்டோ பார் வசதி உள்ளது. ஹோட்டல் டிஎஸ் கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன் நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி இஎம்ஐ, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ஈசிஆர் ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி மசாலா, மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். புதுச்சேரி அரியங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சில மீனவர்கள் கூடைகளில் மீன்களை கொண்டு வந்து பொதுசாலை, தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்கின்றனர். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் விற்பனை பாதிக்கப்படுவதால் பொது சாலைகளில் மீன் விற்பனை செய்யக்கூடாது, மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என வலியுறுத்தி 59க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியங்குப்பத்தில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை மீன்களுடன் சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகின்றது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுவதா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்ததன் பேரில் மீன் வியாபாரிகள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மீன் வியாபாரிகளின் சாலை மறியலால் போக்குவரத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நட்சத்திர தமிழின் விருதுகள் 2024 வழங்கும் விழாவில் நீண்ட காலமாக இரத்த தானம், இயற்கை பாதுகாப்பு சேவைகள், கொரோனா காலகட்டத்தில் 1 லட்சம் குடும்பத்தினருக்கு ஹோமியோபதி மருந்து இலவசமாக வழங்கல், 1000 கணக்கான AFT, சுதேசி, பாரதி பஞ்சாலை உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவைகள் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை பாராட்டி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் அவர்களுக்கு புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் சேவாரத்னா விருது வழங்கினர். விருது வழங்கும் விழாவினை மக்கள் சமூக பாதுகாப்பு இயக்க தலைவர் டாக்டர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
விழாவில் சிறப்பு விருந்தினராக சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சமூக சேவகி கலைவாணி கணேசன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் முஜிபர் ரஹ்மான் மற்றும் சகோதரர் சஃபீர் அலி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆண்டறிக்கை மற்றும் மாதாந்திர வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏகமனதாக புதிய மாவட்ட நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டு சமீபத்தில் ஃபெஞ்சல் புயலில் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிப்புகளுக்கு பிறகு நிவாரணப் பணிகளை அரசு முடிக்கவிட்டிருந்தாலும் மாறிவரும் காலநிலையை கருத்தில் கொண்டு அதிக மழை, வெள்ளம், வறட்சி உள்ளிட்ட சூழ்நிலைகளை கையாளுவதற்கு அரசு பேரிடர் மேலாண்மை செயல் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் சம்பல் பகுதியில் உள்ள ஷாஜி ஜமா பள்ளிவாசலை கையகப்படுத்துவதற்கு முயன்று 6 இஸ்லாமியர்களை படுகொலை செய்துள்ள உபி யோகி அரசை பொதுக்குழு வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் 1991 வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்துவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு முயற்சிக்கின்றது. வக்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளது. இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசை பொதுக்குழு வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் முடிவெடுக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சபீர் அலி தெரிவித்தார். பொதுக்குழுவின் முடிவில் மாவட்ட தலைவர் சகோதரர் அப்பாஸ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். காரைக்கால் மாவட்ட கலைஞர்கள் மாமன்றத்தின் சார்பில் தென்மண்டல அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று புதுடில்லியில் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்க உள்ள ஆலம் திலக் தேசிய கராத்தே பள்ளி மாணவர்களை பாராட்டி வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் சண்முகா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாமன்றத்தின் தலைவர் கலைமாமணி தங்கவேலு தலைமை வகித்தார். அமுதா ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். முன்னாள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் சாந்தகுமார், சமூக ஆர்வலர் SSP சோழசிங்கராயர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்கும் நாகைப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 26 மாணவ மாணவிகள் வெற்றி பெற வாழ்த்தி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் ஆலம் திலக் தேசிய பள்ளியின் தலைமை கராத்தே பயிற்சியாளர் NVR வாசுதேவன், உதவி பயிற்சியாளர்கள் பாலசுந்தரம், ஆஷிக் மற்றும் கராத்தே மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை மாமன்றத்தில் துணைத் தலைவர் மோகன், பொதுச் செயலாளர் புஷ்பராஜ், மக்கள் தொடர்பாளர் PL ஸ்ரீராம், மாமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் ராஜகுசலவன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மாமன்றத்தில் முன்னாள் தலைவர் SS ஹாஜா மொய்தீன் நன்றி கூறினார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தைக்கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 31,78,890 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு ஆகியோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.